வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செக்மெண்ட் வைஸா நம்ம பார்க்கலாம். முதலில் தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? சூரியனோட சேர்ந்திருக்கார். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியோட இணைஞ்சிருக்கார். அப்ப 5-11ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். அதாவது இந்த மாதத்தினுடைய ஒரு 13ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா இந்த 10-11-5 கனெக்ட் ஆகுது. ஸோ 5-11 கனெக்ட் ஆகும்போது இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரம்ங்கிறது நல்லா இருக்கு. தொழில் நன்றாக இருக்கும், தொழில் அபிவிருத்தி உண்டு, தொழிலில் லாபத்தை உண்டு, தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த சனியின் தொழில்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது அசிங்கம் அவமானம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களே பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாத கூச்சப்படக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் அதிகார தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய மின்சாரம் சம்பந்தப்பட்ட கரண்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய அத்துணை ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட அத்தனை துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பிற்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முற்பகுதி நல்லா இருக்கும். இந்த 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் எங்க போயிட்ட 12ல் போய் மறைய போகிறார். 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் 12ல் மறைகிறார். ஸோ அப்போ என்ன, அரசு சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். அரசு விரோதம் போக்கை கடைபிடிக்க கூடாது. ஸோ அரசினுடைய ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சூரியன் போய் 12ல் மறைகிறது. அதே போல இந்த மாதத்தினுடைய இறுதியில் சனி பகவானும் போய் என்ன 12ஆம் இடத்துல போய் மறையிறது. அப்போ உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில நீங்க தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும். அகலக்கால் வைக்க கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கும். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திடீரென்று வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது ஒரு தேடலாம், எனக்கு அங்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்மை வந்துச்சுன்னா வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது, அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது, ஆக்ரோசப்பட்டு விட்டுறக்கூடாது. இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத இந்த ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா உங்களுக்கு விரைய சனி ஆரம்பிக்கிறது. 10க்குரியவன் போய் 12ல் மறைகிறது. அப்போ ஒரு விரயத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். இப்போ தொழிலுக்காக அல்லது வெளிநாட்டுக்கு போற அந்த வெளிநாட்டு தொழில் உங்களுக்கு அமையுது, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் அமையுது அப்படின்னா நிச்சயமா அமையும். ஏன்னா 10க்குரியவன் 12 அல்லவா. அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அதாவது இந்த மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, அதே சமயத்தில் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த சனி சூரியன் இணைந்திருக்கின்ற காரணத்தால் சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும், சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருமா, பிரச்சனை கொடுத்து விடுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த குரு என்பது இந்த மேசராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அது சுக்கிரன் 12ல் போய், அதாவது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் என்பது இருக்கு. அப்போ பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனைங்கிறது இல்லை. ஆனால் 2க்குரியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படும். அதாவது வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அதே சமயத்தில் விரயங்கள் ஏற்படும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். சரி, என்ன சார் பண்ணிக்கலாம்? 4க்குரியவனான சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே 12ல் தான் போய் உட்கார்ந்துருக்கார். 4க்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 4க்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன, இந்த சுகத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம்.
ஏன்னா வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ வீட்டுக்கு கார கிரகம், வாகனத்துக்கு கார கிரகம் உச்சமாக வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் சுகத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அப்ப அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசி என்பவர்கள் இந்த மார்ச் மாதம் கூடுதல் கவனம், அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார். ஒன்று. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் 6ஆம் இடம், அதாவது ராகு பகவான் விரயஸ்தானம், சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குது, புதனும் 6ஆம் இடத்தை பார்க்குது, சூரிய பகவான் 5க்குரியவனும் 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடத்தை மேக்சிமம் இந்த 4-5 கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கும். கண்டிப்பாக உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உணவு கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். சுகர் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். 6ஆம் அதிபதியும் அங்கே இணைந்து 6ஆம் அதிபதியும் இங்கே இருக்கு. சுக்கிரன் வக்ரமா இருக்கு, புதன் வக்ரமா இருக்கு, உக்கிரமாக செயல்படக்கூடிய சில தன்மைகளை இருக்கும். அப்போ ஹெல்த் விஷயத்தில் கூடுதல் கவனம், அக்கறை இந்த மாதம் மார்ச் மாதம் அவசியம். எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இருக்கும், போட்டியாளர்கள் இருப்பாங்க, பொறாமைப்படக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ என்ன, இதன் மூலமாக சில எதிர்ப்பாளர்களை சமாளிப்பதற்காக சில திட்டங்களை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஏன்னா 6க்குரியவன் இருக்கான வலிமையாக தான் இருக்காரு. அப்போ 6க்குரியவன் அந்த இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக மாறி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், அதை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. போனீங்கன்னா என்ன, இன்னும் எச்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷன், ப்ரெஷர் இதை கொடுக்கும். 6ஆம் இடம் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த மேசராசி என்பவர்கள் இந்த மார்ச் மாதம் போக வேண்டாம். போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கும். சரி, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார், நல்ல தன்மையில் இருக்கார். சுக்கிரனும் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கு. அப்போ படிப்புக்கு காரக கிரகங்கள் நன்றாக இருக்கிறது, அதில் எந்த இல்லை. என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் தூக்கம் கெட்டு படிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 6க்குரியவன் 12ல் போய் அமருகின்ற காரணத்தாலும், விரயஸ்தானத்தில் இருக்கிறனாலையும், 5க்குரியவனும் போய் 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷராக இருக்கும். நல்ல படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. இந்த மார்ச் மாதம் 15க்கு அப்புறம் மட்டும் 5க்குரியவன் 12ல் போய் மறைகிறதுனால கொஞ்சம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் குழந்தைகளுடைய மற்ற விஷயத்திலும் கொஞ்சம் கவனித்து எடுத்துக்கொள்ளணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த 7க்குரிய திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். மறைஞ்சிருந்தாலும் என்ன பண்றார் அப்படின்னா, உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார், 5ஆம் அதிபதியோட இணைந்திருக்கிறார். அப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன, திருமணம் திடீர் என்று நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா மறைஞ்சு இருக்கார்லவா, மறைந்து இருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு ஞானோதயத்தை கொடுத்து கொண்டு, என்னப்பா திருமணம் பார்த்தோம், வரன் அமைகிற மாதிரி இருந்தது, அமையல, பார்த்துட்டு போனாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் திடீர் என்று ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புத்தான் பெறும். சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ 7க்கு தனக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனைவியின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இது வரைக்கும் ஒரு வேலைக்கே போகல அல்லது வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க, இல்ல மனைவியினுடைய சொத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனைவியின் மூலமாக
நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுவரைக்கும் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு கொஞ்சம் ஒரு பிடிவாத குணம், ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ் இருந்து கொண்டிருந்த மேசராசி என்பர்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அந்த டல்னஸ், அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற தன்மை முற்றிலும் அறவே ஒழித்து விட்டு நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு, அதாவது சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதியும் 3ஆம் இடத்தில் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ முயற்சி எந்த அளவுக்கு போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது அமைப்பு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட, அதாவது தங்களுடைய ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அமைப்பு, நகருதல் அப்படிங்கிற அமைப்புங்கிறது உங்களுக்கு இருக்கு. தூக்கத்தை கெடும், தூக்கம் கெடும். தூக்கம் கெடுதல்னா என்ன? அப்போ அந்த அளவுக்கு உழைக்க போறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் என்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த மாதம். ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 12இல் மறைகின்ற காரணத்தாலும் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல தன்மையை, ஒரு நல்ல தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பத்தை போக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.